no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அந்த விஜயான் அந்த கூத்து வந்து சாவு குத்து மாதிரி தெரிஞ்சு ஓப்பனை இன்னும் அடிப்பேன். சாவு குத்துக்கு வந்து ஆனது தான் அது சார். அதுல ஒரு பகுதி சார், அது பகுதிலாம் கிடையாது. அப்புறம் தாறுமாறா பேசுவேன். தலைவன் ஒரு கட்சி, அது கருமம் அவ்வளவுதான் சொல்லுவேன். சாவு குத்துக்கு ஆடுற மாதிரி அது 41 பேர் சார். அந்த மக்கள் பார்த்தாங்கன்னா எப்படி சார் இருக்கும்? இல்ல தீய சக்திகள் எல்லாம் தெரித்து ஓடுவாங்க இந்த விசில் சத்தத்தாலன்றார் விஜய். ஒண்ணு தீய சக்தி எங்க விஜய் தான். தமிழ்நாட்டை பிடிச்ச பீடை தீய சக்தினா அது விஜய் தான். விஜய் மீது ஏன் இப்படி தொடர் தாக்குதல்? ஏன் இவரை மட்டும் சார் விஜய் மீது நீங்களா ஒரு பில்டப் கொடுக்குறீங்க சார். தொடர் தாக்குதல்லாம் கிடையாது. உங்களை யாருக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இது என்ன? ஒரு 50 பேர் வந்து சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு யூடியூப்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கறதுக்கு திராணி இல்லாத, திறமை இல்லாத ஒரு ஒரு முட்டாள், ஒரு மடையன் கிட்ட போயிட்டு ஒரு தேசிய இருங்க அப்படிதான் பேச ஒரு தேசிய ஊடகம் போயிட்டு சார் இருங்க சார், அது என்ன ஆஃப் கேமரா ஆன் கேமரா 100 கேமரா இருந்தாலும் நம்ம பதில் கொடுக்க முடியும். ஜான் அறிவாளி, ஜான் போட்டுக்கிறது 19% தான். பிரசாந்த் கிஷோர் 21%. இந்த நாரிப்பாறைகள் மற்றவெல்லாம் போயிட்டு இந்த ஆதவர்ச்சினா அவன் இவன் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்கானுங்க. நீங்களும் அதை வந்து உச்சி கொட்டி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் விலை போன ஊடகம் ஒரு 3 பேரை சொல்கிறோம், உங்களுக்கு தான் சங்கடமாயிடும். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நீங்களும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கிறீங்க. புதுசாக ஒன்று எடுத்துறாங்க, வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய்னா ஆண் பால் பெண் பால். அது அசிங்கமால உங்களுக்கு சொல்றதுக்கு வீட்டுக்கு நான் எப்படி தெரியுமா இருக்கு? விஜய் நான் சொல்லட்டுமா? இருங்க இல்ல எல்லாம் இருந்து கரூர் சம்பந்தத்துக்கு மாறி போச்சு. உண்மை, கரெக்டான கேள்வி கேட்டீங்க. 2 ஓட்டு இருந்துச்சு உங்க வீட்டுல இருந்தது, கரூர் சம்பந்தத்துக்கு மாறி போச்சு. இது உண்மையான விஷயம் நான் சொல்றேன். விசில் அடிச்சாங்கன்னு சொல்லி ரீச் ஆயிருக்கு. நீங்க ரீச் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் சார் இந்த விசில் சத்தம் தெரித்து ஓடுவாங்க. தெரித்து ஓடல. நீங்க சொல்றீங்கல்ல, அவரையாவது பாத்தீங்கன்னா எழுப்பி சொன்னா அவர் விசில் சொல்வாருங்கண்ணா. உன்னை எழுப்ப முடியுமா? 6 மணி நீங்க சரக்கு அடிச்சு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மறுநாள் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பா சொல்லுவேன். சாயந்தரம் 6 மணிக்கு சரக்கு அடிச்சு படிச்சுனா மறுநாள் காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கிறவனே எனக்கு தெரியும். அவன் வந்து சீட்டு போனா அவங்க 1 கோடி கேட்கறான். 6 ஆளுக்கு வசூல் பண்ணிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? யார் வசூல் பண்றது? தமிழக வெற்றி கழகத்துல யார் கண்ணு மணி தினம வந்து அவன் வசூல் பண்ணிட்டு இருக்கான். இதான் உண்மை. எல்லாம் புஷி ஆனந்த் பாத்துக்கிறாரு. அவர் கிழிச்சாரு. புஷி ஆனந்த் தான் மெயின் கொள்ளக்காரன். 3 முறை கேக்குறாங்கல்ல அங்க இருக்கிற தொண்டர்கள். இது செட்டிங், இது செட்டிங், கேக்குறது செட்டிங். இன்னைக்கு ட்விட்டர்ல லயோலா மணி நான் தான் கேட்டேன் சார். அவரு இதுல வேற பேர் செட்டிங் சார். இது லயோலா மணி சொன்னா இன்னும் அதுக்கு செட்டிங் கன்ஃபார்ம். தனியா தான் நிப்பாங்களா? தனியா தான். யாரு தனித்து தான் அதை உங்களுக்கு டிக்ளேர் பண்ணதுக்கு அதுதான் நான் சொல்றேன். இதுதான் தோல்வி, இதுதான் தோல்வி. என்னங்க நான் உங்களால சொல்ல முடியல பாருங்க. சீமானுக்கு இருக்கிற கட்ஸ், சீமானுக்கு இருக்கிற கட்ஸ் எந்த கட்சியும் கிடையாது. சரி, அகிலேந்தியாவுல எந்த கட்சியும் கிடையாது. அந்த போட்டி கூட வரலாம்ல. ஒருவேளை தனித்து போட்டியிடுற சீமான், தனித்து போட்டியிடுற விஜய் சான்ஸே கிடையாது. ஒருபோதும் கிடையாது. சீமான் காலம் நக்கலாலும் கூட்டணி வைக்க மாட்டார். நான் சொல்றேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களோடமே கேட்போம். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகள் ஓடிவிட்டது பயணம். 3வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்காங்க. 3வது ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடி இருக்காங்க. பனையூர்ல வச்சு விழாவை நேற்று கொண்டாடி இருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த 2 ஆண்டு பயணம்? விஜய் கட்சி இது 3வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்காங்க. நேற்றுக்கு விழா எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னவோ வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. வேண்டாம் சார், அப்படி இல்ல வேண்டாம் சார். நீங்க எடுத்து இல்ல நீங்க விமர்சனம் வைங்க. இல்ல இந்த வார்த்தையை நான் கட் பண்ணிடுறேன். இல்ல நீங்க கட் பண்றதே உங்க இஷ்டம். ஆனா நான் பேசுறது நான் பேசுவேன். அது உங்க விருப்பம், உங்க முடிவு. ஆனா நான் என்ன பேசணுன்றதை நீங்க முடிவு பண்ண முடியாது. அதை முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னா அந்த பதில் நீங்க பதிவு பண்றது பதிவு. ஆனால் நான் பேசவே கூடாது நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் அது முழுக்க சாரி, வெரி சாரி, வருத்தப்படுறீங்க, முகம் தெரியுது. முழுக்க ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட்டமாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா என் மனசில் ஈரம் இருக்குது. எனக்கு மட்டுமே இல்லை, யார் மனதெல்லாம் ஈரம், நெஞ்சில் ஈரம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி தான் எனக்கு தோணுது.
அந்த விஜய் ஆன அந்த கூத்து வந்து சாவு குத்து மாதிரி தெரிஞ்சு எனக்கு. ஓப்பனை இன்னும் அடிப்பேன். சாவு குத்துக்கு வந்து ஆனது தான் அது சார். அதுல ஒரு எவ்வளவு பகுதி பெரிய- சார், அது பகுதிலாம் சின்னதா. கிடையாது. அவன் அப்புறம் தாறுமாறா பேசிடுவேன் நான். அந்த கட்சியை பத்தி ஒரு எல்லாரும் தலைவன், ஒரு கட்சி, அது கருமம் அவ்வளவுதான் சொல்லுவேன். சாவு குத்துக்கு ஆடுற மாதிரி 41 பேர் சார். அந்த அந்த மக்கள் பார்த்தாங்கன்னா எப்படி சார் இருக்கும்? இந்த சாவு குத்தி ஆடுறான்ல, டான்ஸ் ஆடுறான்ல, கூத்தாடுறான்ல, சார் கரூர் அந்த சம்பவத்துக்கு மக்கள் இல்ல, அந்த அவங்களும் துக்கத்துல துயரத்துல இருக்க- இருக்காங்க, சார், அவங்களும் நீங்க துயரத்துல 1000 பேசலாம். பங்கெடுத்தாங்க. இங்க எல்லாருக்கும் 2 மனசு கால இருக்கு. ஓட்டம் பாருங்க, சார், கால இங்க- ஓட்டம். இங்க அந்த குடும்பமும் ஏற்றுக்கொண்டது இவரை. முதல்ல இதுதான் அதுதான் சொல்ல வரேன் நான் உங்களுக்கு. சார், இங்க நீங்க எல்லாருக்கும் கரூரை விட்டு கடந்து இல்ல, வாங்க. எல்லாருக்கும் இது வரைக்கும் ஒண்ணு இருக்கு. ம். மனசு இது வரைக்கும் மனசு, இதுல இருந்து ஒரு மனசு இருக்கு, இதுல இருந்து ஒரு மனசு இருக்கு. அடி வயிற்றிலிருந்து நான் சொல்றேன், எல்லாருக்குமே நான் சொல்றேன், அந்த மக்கள் கூட சொல்றேன். சும்மா சொல்லிடலாம் வேணா. அந்த இழப்பு, ஒரு மனிதர் இல்லாத போன அந்த இழப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக இருக்கும். வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்லிடலாம். அன்னைக்கு விழுந்தாரு, காலில் விழுந்தாரு, கதறினாரு, கண்ணீர். இந்த கூத்தாடுறிய ஆடலாமா நீ? நான் கேட்குறேன், அந்த துக்கம் மறைகிற வரைக்கும் நீ ஆடலாமா? நீ சார், கூத்தாடுற அந்த நிகழ்ச்சியில கொண்டாட்டமா ஒரு உனக்கு? சின்ன பகுதி அது சார், சின்ன ஒரு பகுதி. ஒரு நிமிடம் கூட கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன அப்புறம் நீங்க ஈஸியா எப்படி இல்ல, கடந்து விஜய் போறீங்க? எப்படி அழுந்துட்டே இருக்கணும்னு அப்படி நினைக்கிறீங்களா? கிடையாது சார், ஆ. அப்படி கிடையாது சார். நீங்க என்ன ஒரு டிஎஸ்எஸ் மணியன் பேசுற மாதிரி நீங்களும் பேசுற மாதிரி நீங்களும் பேசுறீங்க. ஒரு பொறுப்பு வேணா. நீங்க அவர் தான் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து முட்டாள்தனமா பேசுறாருன்னா நீங்களாம் ஒரு பொறுப்பான நபர் இல்ல. எதை எதிர ஒப்பிடுறீங்க நீங்க? கரூர் சம்பவத்தை எளிதாக கடந்து போக முடியாது சார். அவர் பேசுறாரு, ஒரு மூத்த பொறுப்பான மனிதர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மனசாட்சியை நம்ம மணிக்கு நான் கேட்கிறேன், நெஞ்சில கை வைக்க சொல்லுங்க. ஒரு நடிகரும் வீரசாகசம் பண்ண வந்து ராணுவ வீரரும் ஒன்னா? மெரினா சம்பவம், கரூர் சம்பவம் ஒன்னா சார்? நான் கேட்கிறேன், இது என்ன நிகழ்வு, அது என்ன நிகழ்வு? இங்க 27,000 பேர், அங்க 5 லட்சம் பேர். இங்க 27,000க்கு 43 பேர் இறந்து போறாங்க, அங்க 5 லட்சம் பேருக்கு 5 பேர் இறந்து போறாங்க. இல்ல, அதையே பேசலன்னு சார், கேக்குறாரு. நான் நீங்க கேட்கறது இல்ல, நீங்க நீங்களும் ஒப்பிட- நானும் அதெல்லாம் இல்ல, அப்படி கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, நான் பேசணுமா? 5 உயிரும் நான் வந்து உயிர் தான் சார். ஆமா. நீங்க கேட்கற ஒரு நான் பொறுப்பா பேசுகின்ற நான் ரொம்ப கவனமா நான் பேசிட்டு வரேன். 2 சம்பவத்தை நீங்க ஒப்பிடுறீங்கல்ல, ஒரு மூத்த பத்திரிகையாளர் 2 சைடுல ஒப்பிடுறீங்க. அது எப்படி நியாயமா இருக்கும்? ஒரு நடிகனும் உயிரை துச்சமா மதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரசாகசம் பண்ற ராணுவ வீரரும் ஒன்னா? அந்த நிகழ்வும் கரூர் நிகழ்வும் ஒன்னான்னு கேட்கிறேன் நான். 27,000 பேர் அங்க ஒரு கூடுறாங்க. துயர சம்பவம் நடந்தது. சார், கரூர்லயும் ஒரு துயர சம்பவம் சார், நடந்தது. 2 துயர சம்பவம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு அங்க அந்த ஒப்பி- 5 பேர் இழப்பு அப்படி கிடையாது. நீங்க நியாயப்படுத்த பாக்குறீங்க. அந்த நிகழ்வை இங்க யாருக்கும் காதெல்லாம் குத்த முடியாது. நாங்க குழந்தையிலே குத்தியாச்சு, எல்லாம் ஓட்டையெல்லாம் அடைஞ்சிருச்சு. சும்மா இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் மணி இல்ல பேசுறது. சார், நீங்க நீங்க அது பாருங்க, விமர்சிக்கிற நீங்க உங்களுக்கு பாருங்க, விஜயை நீங்க விமர்சிப்பவர்கள் அதையே திமுக பேசலன்னு அப்படி- கேக்குறாரு. சார், நான் திரும்ப சொல்றேன், முதல்ல இதை முடிச்சு நம்ம போவோம், எல்லாத்தையும் பேசுவோம். உன் நேரம் இருந்தால் ஒரு நாள் முழுக்க பேசுவோம், கிழிச்சிடும், தொங்க விட்டுருவேன் நான். நீங்க உங்களுக்கு திமுக மீது தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்கலாம், இல்ல மாற்று கருத்து இருக்கலாம், வன்மம் இருக்கலாம், பகை இருக்கலாம், பழி இருக்கலாம். ஆனால் ஒப்பிட்டு நீங்க பேசுறீங்கல்ல, இதையும் அதையும் ஒப்பிட்டு பேசுறீங்கல்ல, எப்படி நியாயமா இருக்கும்? பேசும்போது நீங்க மேல போய் நிக்கிறீங்க, நான் எந்த கட்சியும் சாராதவன்றீங்க. உங்களுக்கு அங்க என்ன வேலை? எந்த கட்சியும் நீங்க சாராதவன் 3 தடவை அழுத்துறீங்க. சிறப்பு அழைப்பாளர் சிறப்பு அழைப்பு அப்புறம் வந்து ஏதாவது சொல்லிடுறேன். அழைக்கலாம் எதுக்கு சார், சிறப்பு- அழைக்கலாம், எதுக்கு அழைக்கலாம். சிறப்பு அழைப்பாளர்? எதுக்கு அது? அப்ப தனியாளர் அழைச்சிருக்கணும், மேடையில எல்லாம் உட்கார வச்சிருக்கணும். சிறப்பு அழைப்பாளர் எங்க 2வது வருஷத்துல உட்கார வைப்பாங்க? ஐ திங்க் 3வது வருஷம் நினைக்கிறேன். சிறப்பு அழைப்பாளர் அப்படிதான் உட்கார வைப்பீங்களா? 2ஆம் சார், ஆண்டு இல்ல சார், நீங்க முட்டு கொடுக்குறீங்க மணிக்கு, நீங்க முட்டு கொடுக்குறீங்க. சிறப்பு அழைப்பாளர் நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க மணி, விஜய் வாங்க, நான் விஜய்க்கு வரேன், முதல்ல இதை முடிச்சுட்டு வரேன்ற. நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அங்க போய் உட்காந்துக்கிட்டு நான் எந்த கட்சியும் சாராதவன்னு சொல்றீங்க. ஒப்பீட்டு அளவுல நீங்க நியாயப்படுத்த பாக்குறீங்க. எப்படி நீங்க மனசாட்சி நெஞ்சில கை சொல்லுங்க. வீரசாகசம் ராணுவ வீரரும் ஒரு நடிகரும் ஒன்னா? 27,000 பேரும் 5 லட்சம் பேரும் ஒன்னா? 43 5 பேரும் ஒன்னா? எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க? நீங்க அதுதான் அதுவும் இதுவும் ஏன் அதை பேசலன்றாரு அவரு. சார், அதை நான் ஏன் கேட்கறது பேசல? நீங்க சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதை பேசணும்னு கிடையாது. அது வந்து 5 லட்சம் பேர் ஒரு வீரசாகசம் பண்ண போறீங்க. அத்தனை பேருமே வந்து பொதுமக்கள் அங்க போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசதிகள் இல்ல. இதெல்லாம் நான் அதை நியாயப்படுத்த இல்ல, விரும்பல. அதுவும் ஒரு துயர ஆனா நீங்க சம்பவம் தானே. இல்ல இந்த சம்பவத்தோட ஒப்பிட முடியாதுன்ற நானு. அது வந்து இப்ப தன்னார்வத்தோட போகக்கூடியவங்க சார். தன்னார்வத்தோட அது வந்து பாத்தீங்கன்னா வீரசாகசம். நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மக்களுடைய ஆர்வம் அது. வீரசாகசத்தை பாக்குறவங்க, வான வேடிக்கை பாக்குறாங்க, வீரசாகசத்தை பாக்குறதுக்கு அங்க போறாங்க. ஒரு நடிகரை பாக்குறோம். ரெண்டுத்தையும் எப்படி நியாயப்படுத்தி ஒன்னாக்குவீங்க? நீங்க ஒரு நடிகரை பார்க்க போன கூட்டம் தானே இது. அப்பாவிகள் தானே.
இல்ல விஜய் அறிவார்ந்த மக்கள் இருப்பாங்க, இங்க அறிவு கட்ட மக்கள் தானே இருந்தாங்க எல்லாமே. அப்படி எல்லாம் உண்மைதான் கிடையாது. இது. எல்லா மக்கள் தான், எல்லா மக்கள் தான், எல்லா மக்கள் தான் சார். ஆமா சார். ஆனா ரெண்டுத்தையும் நீங்க நியாயப்படுத்தாதீங்க, ரெண்டும் ஒண்ணு கிடையாது, வெவ்வேறு சம்பவம், ரெண்டுமே துக்கமான விஜய் சம்பவம். மீது ஏன் இப்படி தொடர் தாக்குதல்? ஏன் இவரை மட்டும் சார் target விஜய் மீது பண்றீங்க? நீங்களா ஒரு பில்டப் கொடுக்குறீங்க சார். தொடர் தாக்குதெல்லாம் கிடையாது. உங்களை யாருக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இது என்ன, ஒரு 50 பேர் வந்து சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு யூடியூப்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கறதுக்கு திராணி இல்லாத, திறமை இல்லாத ஒரு ஒரு முட்டாள், ஒரு மடையன் கிட்ட போயிட்டு ஒரு தேசிய இருங்க அப்படிதான் பேசுறேன், ஒரு தேசிய ஊடகம் போயிட்டு சார் இருங்க சார், அது என்ன ஆஃப் கேமரா ஆன் கேமரா, 100 கேமரா இருந்தாலும் நம்ம பதில் கொடுக்க முடியும், 1000 கேமரா இருக்கட்டும் உட்கார சொல்லுங்க நான் பேசுறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டீங்க, வந்து என்ன வந்து கள்ளத்தனமா திருட்டுத்தனமா, அது ஒரு மீடியா, அது என்டிடி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், என்ன கான்வர்சேஷன், அத அவங்க செய்தியா என்ன ரகசியம் சார், ஓப்பனா பேசுறது சார், மேடையில் நின்று பேசுறல்ல, ஏதோ தப்பு தகரமா பேசுறல்ல, அது வெளிப்படையா பேசு, எங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குன்ட்டு. ஒண்ணுமே இல்ல, இருக்க நாளுக்கு நாள் உன்னுடைய முட்டாள்தனம் எல்லாம் பல்ல இழிக்குது, வெளிச்சமாகுது, சரக்கே இல்லாத பேசியிருக்காருல்ல. என்ன பேசினாரு, எது திருக்குறள், எது மக்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த விஜய் தான் பேசுவான், தாவேகா தான் பேசும். முதல்ல அவன் பிரச்சனையை முதல்ல பார்க்க சொல்லுங்க சார். கரூர் பிரச்சனை அவன் பிரச்சனை, அவன் உருவாக்கின பிரச்சனை. என்ன கிச்சன் 42 பேர் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, 2 சிசுக்களோட சேர்த்து. அந்த வீட்டுல போய் நிக்கத்து அப்புறம் அழைச்சி அந்த குடும்பத்தை ஆதனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு பாக்குறேன். எடுத்திருக்காரு. அந்த என்ன தத்து எடுத்து கிழிச்சாரு, போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று வந்து நிக்க முடியுதா உன்னால ஒரு 10 நிமிஷம்? அது மரியாதை என்ன, அது மரியாதை? ஒரு நல்லதா இருக்கும் சார், ஒரு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு துக்க நிகழ்வா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு சுப நிகழ்வா இருக்கட்டும், அந்த ஸ்பாட்ல போய் நின்று அதுக்கான அந்த மரியாதை கொடுக்கறது தான் இருக்கு. இல்ல தாவேகான்ற ஒரு கட்சி 2017க்கு பிறகாக எடப்பாடி ஆட்சியும் சொல்றாரு, ஸ்டாலின் ஆட்சியில மக்கள் படும் துயரம் அந்த கண்ணீரில் பிறந்த கட்சி தான் தாவேகா சார். திருப்பி சார் நான் சொல்றேன், அதனால தான் நானும் சொல்றேன், கண்ணீரில் பிறந்த கட்சி தான். முழுக்க நான் இந்த முதல்ல நீங்க ஆரம்பத்திலிருந்து எடுத்துங்க, நீங்க எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போறீங்க. முதல்ல 6 பேர் இருந்தாங்க, ஒரு போலீஸ்காரர் உட்பட. அங்க வந்து பார்த்தா அந்த மக்கள் கண்ணீர் வராதா இன்னைக்கும்? அந்த குடும்பத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு ஆண்மகன் இல்லாத போயிட்டாரு, ஒரு அப்பா இல்லாத போயிட்டாரு, கணவன் இல்லாத போயிட்டாரு, மகன் இல்லாத போயிட்டாங்க, 6 பேர். அது குடும்பம் இல்லையா? விக்கிரவாண்டியில குடும்பம் கிடையாதா? முழுக்க கண்ணீர் தான். முதல் கண்ணீரா அவன் மனைவி கண்ணீர் தான். இவன் அரசியல் கட்சிக்கு தகுதி இல்லாம தெரியும். ஒருமையில அம்மா சார் அப்படிதான் நான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன். நீங்க என்ன வேணா ஆகட்டும், மக்கள் சக்தியா மாறி இருக்காரு சக்தி, மண்ணாங்கட்டி சக்தி. நீங்க வேற அப்புறம் வேற வார்த்தை, ஒரு பெருங்கூட்டம் அவரை அலையலையா போறாங்க. ஒண்ணும் கிடையாது. பல சர்வேக்கள் வந்திருக்கு வெளியே, வரிசைப்படுத்தி பாத்தீங்களா? அந்த சர்வே என்ன சர்வே இது? ஒரு நாளைக்கு 20% ஜானோட மனசாட்சி நான் நன்கு அறிவேன். ஜான் எனக்கு இப்போ நான் மதிக்கிறேன். ஜான் என்கிட்ட நம்பிக்கையோட வந்து பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணதை நான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அம்பலத்துக்கு கொண்டு வரணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது, அது நாகரிகமும் கிடையாது. நட்போட பழகம் தான். இன்னும் நான் அந்த நட்பை நான் மதிக்கிறேன். ஜான் அறிவாளி. ஜான் போட்டுக்கிறதே 19% தான், பிரசாந்த் கிஷோர் 21%. இந்த நாரிப்பாளைகள் மற்றவெல்லாம் போயிட்டு இந்த ஆதவர்ச்சினா அவன் இவன் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்கானுங்க. நீங்களும் அதை வந்து உச்சி கொட்டி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் விலை போன ஊடகம் ஒரு 3 பேரை சொல்கிறோம், உங்களுக்கு தான் சங்கடமாயிடும். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, நீங்களும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கிறீங்க. இந்த யூடியூப்ல இருக்க பல பேர் நானும் பார்க்குறேன். இல்லை இருக்கு ஒரு மொத்தமே சார் ஜான் போட்டதே 19%. அது வந்து பார்த்தீங்கன்னா புசியான அமகலத்தில் ஒரு விஜய் இருக்கிறதா சொல்றாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் பாருங்க. இப்போ புதுசா ஒன்று எடுத்துறாங்க, வீட்டுக்கு ஒரு விஜய்னா ஆண் பால் பெண் பால். அது அசிங்கமால உங்களுக்கு சொல்றதுக்கு வீட்டுல எப்படி தெரியுமா இருக்கு? விஜய் நான் சொல்லட்டுமா? இருங்க இல்ல எல்லாம் இருந்து கரூர் சம்பந்தத்துக்கு மாறி போச்சு. உண்மை, கரெக்டான கேள்வி கேட்டீங்க. 2 ஓட்டு இருந்துச்சு உங்க வீட்டுல இருந்தது, கரூர் சம்பந்தத்துக்கு மாறி போச்சு. இது உண்மையான விஷயம் நான் சொல்றேன். சரியான நேரத்தை கேட்டீங்க, அதை நான் வந்து விளம்பரப்படுத்தணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. 2 ஓட்டு இருந்தது உண்மை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு மாறிடுச்சு, யாரும் மாத்தல, இயல்பாவே மாறிடுச்சு. இப்போ நான் சொல்றேன், வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குன்றீங்கல்ல, நீங்க எந்த வீடுன்றத சொல்லணும். ஒரு தெருவுல வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆனா ஒரு தெருல வந்து ஒரு 100 வீடு இருக்குன்னு கேட்டா ஒரு 10 வீட்டுல 2 ஓட்டு இருக்கு. அதை வச்சு ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. நீங்க அதை தக்க வைக்க முடியுமா? முதல்ல உங்களால கட்டமைப்பு இருக்கா உங்களுக்கு? திருநெல்வேலியில கால் வைக்க முடியுமா? நீங்க தூது வைக்க சொல்லுங்க பார்ப்போம். சும்மா போக சொல்லுங்க சார் சும்மா போக சொல்லுங்க. திருநெல்வேலியில விஜய் போன கூட முடியாது சார், கட்டமைப்பு கிடையாது, கட்சி கட்டமைப்பு கிடையாது. எங்க போனாலும் கூட்டம் கூடுது சார். கூட்டம் திருப்பி பைத்தியக்காரன் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் வந்து ரோட கிராஸ் பண்றான். இந்த காதல் படத்துல வர அந்த நங்கு தலையிலாட்டமா வருங்க, அவனை பார்க்கறது கூட ஒரு 10 பேர் நின்றுடுறான். நிஜமா தான்.
ஒருத்தன் ஆக்சிடென்ட் அடிபட்டு விழுந்துடுறான், பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் கூடி இருக்கிறான். இதெல்லாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது சார். இதெல்லாம் இந்த கூட்டம் கொடுத்து இதே பில்டப் கொடுத்துருக்கு. ரொம்ப நாளா நானும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு விசில் சின்னம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதுதான் மைனஸ். சிஎம்ஏ தூங்கினுற சிஎம் எழுப்பி திடீர்னு கேட்டா விசில் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? எப்படி சிஎம் ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாரு. அவரை எழுப்பி கேட்டா சிஎம் சார் எந்திரிங்க அப்படின்னு கேட்டா என்ன சின்னங்க பேச்சே தரங்கட்ட பேச்சு. நான் சொல்றேன் சரி, அப்படியே கூட வச்சுங்க. அவராது ரைட் இதை சொன்னா வந்து எப்படியும் நீங்க வந்து 200 ரூபா ஊப்பினுவீங்க, பரவாயில்ல. அதையும் நம்ம அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம். சரிங்களா? ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் சிஎம் கிட்ட போய் சொன்னாங்க, இவர் வந்து எழுந்து விசில்னு சொல்லுவாரு. இது ஒரு தரங்கட்ட பேச்சு, வந்து ஒரு தகுதியான பேச்சு கிடையாது, ஒரு பெருந்தன்மையான பேச்சு கிடையாது, ஒரு பக்குவமான பேச்சு கிடையாது, ஒரு பண்பாடும் கிடையாது. இப்படி ஒரு வார்த்தை ரீச் நான் என்ன கேட்கிறேன், ரீச் அப்புறம் ரீச் என்ன ரீச் விசில் அடிச்சாங்கன்னு சொல்லி ரீச் ஆயிருக்கு. நீங்க ரீச் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் சார் இந்த விசில் சத்தம் தெரித்து ஓடுவாங்க. தெரித்து ஓடல. நீங்க சொல்றீங்கல்ல, அவரையாவது பார்த்தீங்கன்னா எழுப்பி சொன்னா அவர் விசில் சொல்வாருங்கண்ணா. உன்னை எழுப்ப முடியுமா? 6 மணி நீங்க சரக்கு அடிச்சு படுத்தீங்கன்னா சாயந்தரம் மறுநாள் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பா சொல்லுவேன். சாயந்தரம் 6 மணிக்கு சரக்கு அடிச்சு படுத்தினா மறுநாள் காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கிறவனி எனக்கு தெரியும். தனி மனித விமர்சனம் வேண்டாம். கிடையாது சார். நீங்க அப்படி கிடையாது. இது நான் சொல்றது நேரடியா விஜய் நபரை மட்டும் பேசுங்க. இல்ல நான் நேரடியா உண்மையா பேசுறேன். தனி மனித வாழ்க்கையை பேசாதீங்க. உண்மை 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கட்சில இருக்கறவங்க சார், இது வந்து கட்சில சோஷியல் மீடியால இருக்கவங்க தான் தரங்கட்டு எழுதுறாங்க. சார் அப்படி கிடையாது சார். நீங்க அந்த மாதிரி எடுத்து சார் அப்படி கிடையாது. நான் பேசுறதெல்லாம் தரம், நான் பேசுறது உண்மை, நான் பேசுறது சத்தியம். அது மட்டும் தான் ஆதாரம் தான் காட்டுங்க. ஆதாரம் பேச கூடாது. சார் எல்லாத்துக்கும் நீங்க ஆதாரம் காட்ட முடியாது. இங்க யாரும் எல்லாரும் ஆதாரம். தனி மனித வாழ்க்கையை பேசாதீங்க. இங்க வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர்தான் அப்பா. பொது வாழ்க்கையை பத்தி பேசுங்க. இங்க எல்லா மனிதரும் ஆதாரம் கேக்குறீங்கல்ல, இங்க எல்லா மனிதருக்கும் அம்மா சொல்லுவாங்க இவர்தான் அப்பான்னா நம்ம நம்பணும். அவ்வளவுதான். ஆதாரம் எல்லாத்துக்கும் கேட்க முடியாது. நீங்க பொது வாழ்க்கை நான் சொல்றேன், நான் சத்தியமான வார்த்தை. 6 மணிக்கு சாயந்தரம் படுத்தா மறுநாள் காலை 8 மணிக்கு எழுந்துக்கிறவன் அவன் எப்படி சொல்லுவான்? முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுப்பி கட்டாக்கா விசில் சொல்லுவாங்க. நீ கொரட்டை நீ விட்டு தூங்குற கொரட்டையில வந்து பாத்தீங்கன்னா விசில் வச்சுன்னா பொழுதன்னைக்கும் வந்து பார்த்தா குக்கர் விசில் மாதிரி அடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் வேற மாதிரி பேசுவேன். நீயே வந்து பார்த்தா கும்பகாரனை தூங்குறவன் சரக்கு அடிச்சுட்டு அப்புறம் நீ எப்படி பேசுவ? நீ ஓப்பனா இறங்கி அடிப்பேன். இன்னும் எனக்கு எந்த பயமும் கிடையாது. உயிர் போனா மயிர் போச்சு. அப்புறம் ரொம்ப தப்பு மாதேஷ். ஒரு கண்ணியத்தோட பேசணும். இப்படிதான் நான் இவ்வளவு பேசுறேன். நீ இவ்வளவு பேசுறல இப்ப பாரு, இதுல ஒரு பித்தலாட்டத்தை கவனிங்க. நீங்க நல்லா கவனிங்க. ஜனநாயகன் குறித்து பேசணும். அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஆமா. அப்ப கரூர் சம்பவத்தை மட்டும் எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறீங்க? பேசக்கூடாதுல்ல சார். சார் ரெண்டுமே வழக்கு. அவர் பேசல. யார் பேசினாலும் சரி, அதுல இருக்க தற்கொலைகள் எத்தனை தற்கொலைகள் இந்த டிவியில பேட்டி கொடுக்கலாம் பாருங்க. அவனை கேளுங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஏன்னா சமாளிக்கிறது. சென்சார் போர்டை பத்தி பேசினா மத்திய அரசு பேசணும். மத்திய அரசு பேசணும்னா மோடியை பத்தி பேசணும். பிஜேபி கிண்டல் பண்ணிருக்காரு. கிண்டல் பண்றதெல்லாம் சும்மா சார். இதெல்லாம் கிண்டல் என்ன கிண்டல்? அது பெருமைக்குரிய வார்த்தை. அவங்கள பொறுத்த வரைக்கும் டபுள் இன்ஜின்றத டப்பா இன்ஜின் சார். எல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய விமர்சனம் கிடையாது. நீங்க அதிமுக குறித்து நீங்க பேசுற விமர்சனங்கள், திமுக குறித்து நீங்க பேச, அதுவும் அதிமுக குறித்து இப்போ அது கூட யாரால, நம்மளாலதான். நம்ம தானே கேட்டுட்டே இருந்தோம் இவருக்கு என்ன எதிரின்னு. இவங்க அரசியல் எதிரி, இவங்க யார் என்ன எதிரி நம்ம கேட்டோம் இல்லையா? இப்பதான் வந்து இப்பதான் வந்து இருக்கிறாங்க. இதே முதல்ல வரல. அப்போ நீங்க வந்து காத்திருந்து இந்த பழம் எட்டலன்னு சொன்னதும் சீச்சி இந்த பழம் புளிக்கும். அதிமுக காத்திருந்தீங்க. நீங்க எடப்பாடி உங்ககிட்ட ஒருவாரு காத்திருந்தீங்க. எடப்பாடி உங்க கால் தூசு கூட உங்களை மதிக்கல. இதான் உண்மை. நீ எவ்வளவு பெரிய கல்ட்டா இருந்தாலும் அவர் உன்னை கேர் பண்ணவே இல்லை. இப்போது அவங்க பதில் கொடுக்குறாங்க. இன்னும் மோசம் இந்த பக்கம் டிஎம்கேல உன்னை ஏதோ ஒரு சின்ன பையனை டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கேல எதுக்காவது பதில் கொடுக்குறாங்களா? போய் ஓரமா போய் விளையாடுப்போம். அப்படிதான் வந்து டிஎம்கேல டீல் பண்றாங்க. இவங்களாவது பதில் கொடுக்குறாங்க. அச்ச உணர்வு நிறைய பேருக்கு வந்திருக்குன்றாங்களே. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து முள்ளமன்றியை பார்த்தா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நான் சாதா பண்ணின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரல. அந்த பண்ணின்னு சொல்ல நான் முள்ளமன்றி பார்த்தா நீங்க என்ன பண்ணீங்க? கிட்ட போய்க்கலாம். முள்ளமன்றி தான் சார் அவன், சாதா பண்டி கிடையாது. அதெல்லாம் தூரமாக விலைக்கு போறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு நீ அப்படி பயம் நினைப்பீங்களா? நீங்க நினைப்பீங்களா? அப்படிதான் இது. சேத்துல வந்த பண்ணி நினைச்சா நீங்க வந்து அது பட்டத்து யானை என்ன செய்யும்? ஓரமா ஒதுங்கி போகும், சிலிப்பிட போகுதுன்னு. அவனெல்லாம் போய் நீங்க பயம் பேசுறீங்க. அது இதுதான் இந்த வார்த்தை தான் ஏத்தி விட்டு இருக்கு. இந்த 2-3 மீடியாக்கள் நான் பார்க்கிறேன். விஜய் காலை வச்சுட்டாரு, விஜய் காலை மிதிச்சிட்டாரு, விஜய் இங்க பறந்துட்டாரு, விஜய் வானத்தை பார்த்தாரு, பூமியை பார்த்தாரு, திரும்பி பார்த்தாரு. இதே இந்த மீடியாக்கள் இதே வேலையா இருக்கிறீங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு ஒரு சரகம் கிடையாது. நீங்க நடிகர் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை நடிகருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு தெரியுங்களா? நீங்க பாருங்க. இருக்க நாட்கள் நெருங்க பாருங்க. நீங்க பெரிய கல்ட்டார் தான் இந்நேரம் வந்து உங்க அணிவகுத்துருக்கணும் சார் கூட்டணிக்கு. எந்த கட்சி சார் கூட்டணிக்கு வந்தது? நீங்களா கற்பனை உலகத்துல தனித்தே கூட அவங்க போட்டிடுவாங்க. அதை முதல்ல சொல்லிருக்கணும்ல. இப்ப யாரும் வராத போது நீங்க தனித்துனா அதுக்கு வேல்யூ இல்லை சார். அது சரி.
நீங்க தனிமை ஆயிட்டீங்க, வேற வழி கிடையாது. நீங்க நீங்க எதிர்பார்த்தீங்க, எதிர்பார்த்த யாருமே வரல. தான் யாருன்னு காட்டதானே போறாரு விஜய் சார். யாருன்னு காட்டுறதுல உனக்கு யாருன்னு எங்களுக்கு தெரியும்ல. உன் மண்டையில இருக்க சரக்கு நாங்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இல்லைன்னா நீ இந்த சின்னத்தையே நீ வாங்கிருக்க கூடாது. இது ஏதோ இந்த சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா போய் ரீச் எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்த போது பாருங்க. சின்னம் நாளுக்கு ஆமா ஆமா பாருங்க அது தமிழாக்கமே வந்து சிக்கல் தான். அதை தாண்டி நம்ம அதெல்லாம் பேசுறோம். நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க ஏதோ லோக்கல் யூடியூப்ல பேசுறோன்ற மாதிரி. இப்போ நான் சொல்றேன், எனக்கு எல்லா மீடியாவும் ஒண்ணுதான். நான் பேசுறது சத்தியத்தை தான் பேசியிருக்கிறேன், நீதி தர்மத்தை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். விசில் சின்னம்ன்றது ஒரு உற்சாகத்தின் சார். உற்சாகம் சார். எவ்வளவு உழைக்கக்கூடிய சின்னம் எவ்வளவு இருக்கு சார். நீங்க சரி சார், சமையல்காரன் ஜல்லிக்கரண்டி போடுறத சமையல்காரன் வந்து சமையல் பண்ற கரண்டி அது என்ன நீங்க பேசுறீங்க? எவ்வளவு சின்ன கடை இருக்கு. இது வந்து முழுக்க தற்குறிகள் சின்னம். ஒரு கண்ணியம் இல்லாம ஒரு இது வந்து கேட்டா அங்க வந்து ஒரு பெரிய மனுஷன் உட்காந்துருக்காரு, அட்வைஸ் கொடுக்குறாரு செங்கோட்டையன். எதுக்கு செங்கோட்டையன் நீங்க சேர்த்தீங்க? ஒரு மூத்த தலைவர் இல்ல ஒருங்கிணை 28 பேர் கொண்ட அந்த குழு ஒருங்கிணைக்கிறவங்க வேற பதவியெல்லாம் கொடுத்தீங்க. அவர் சொல்றதை ஏதாவது கேட்குறீங்க நீங்க? அவர் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. குடுவையில மாட்டின எலி மாதிரி இருக்கிறார் அவர். வெளியும் வர முடியல, உள்ளேயும் சுத்தி என்ன பண்றதுன்னு தெரியல. விசில கண்ட இடத்துல அடிக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அது யார் பக்கத்துல இருந்து யாராவது கேட்டு வந்து மதிச்சாங்க சொல்லுங்க. இல்ல சார், அது அந்த கூட்டத்துல அடிக்கலாம்ல சார். எதுக்கு சார் அடிக்கணும்? நான் கேட்கிறேன், எல்லாத்தையும் நீங்க எல்லா சின்னத்தையும் நீங்க பயன்படுத்த முடியுமா சார்? நான் கேட்கிறேன். சேவல் சின்னம் கொடுத்தாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அறுத்து தொங்க விட்டாங்க தோரணமா. அதே பரவாயில்ல. இப்ப இருக்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் குழம்பு வச்சு காட்டுவீங்களா நீங்க? நான் கேட்கிறேன். சேவல் சின்னம் கொடுத்தா சொல்றேன், ரெட்டை புறா சின்னம் கொடுத்தாங்க, என்ன செய்வீங்க? புறா வச்சு ஏதாவது சீன் போடுவீங்களா நீங்க? இல்ல வறுத்து மசாலா தடவி காட்டுவீங்களா? புறா கறின்னு காட்டுவீங்களா? அசிங்கமா இல்லையா? சின்னம் கொடுத்தா சின்னத்தை அடையாளப்படுத்தி காட்டுங்க, அடிச்சு காட்டுவீங்களா நீங்க? இல்ல தீய சக்திகள் எல்லாம் தெரித்து ஓடுவாங்க இந்த விசில் சத்தத்தாலன்றாரு விஜய். ஒண்ணு தீய சக்தி எங்க விஜய் தான். தமிழ்நாட்டை பிடிச்ச பீடை தீய சக்தினா அது விஜய் தான். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு முட்டாள் கூட்டம் நம்மளை வந்து ஆள வருது, ஆள ஆசைப்படுது. அதை தடுக்கிற நடவடிக்கையில வந்து தற்காப்பு எப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்கிறேன், நீர் ரொம்ப முக்கியம். அதே வெள்ளமா வந்தா நீர் நமக்கு ரொம்ப முக்கியம், நீர் வாழ்வாதாரம். ஆனா அது வெள்ளமா வந்தா அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா? அப்படித்தான் இதை வந்து என்ன செய்யணும் கேட்டா, இதை முற்றிலுமா இதை வந்து தடுக்கணும். அது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவேர்னஸ் வந்துருச்சு மக்கள்கிட்ட. அதை தடுத்து நிறுத்துவாங்க. சும்மா இந்த தற்குறிகள் இந்த உட்காந்து இந்த மீடியாவில் பேசுறோம்னா அடி வாங்கின்னு இருக்கான் பாருங்க. எவனுக்காவது பதில் சொல்ல திராணி இருக்கா? இந்த பாருங்க இப்போ சொல்றாரு. நான் இப்போ இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி எனக்கு தெரிஞ்சு கேட்டால் அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையா இருக்கு. திமுகவில் இவனை பொருட்டாவே மதிக்கல. நீங்க யாரை வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து முதன்மை சக்தி உங்களை வந்து வெளிப்படுத்திக்கிறீங்க. டிவிகே தான் முதல்ல இருக்கு பெரிய சக்தி. இதெல்லாம் நீங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. டிஎம்கே உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதுல இருக்கிற யாருமே வரமா போய் விளையாடுப்போ அப்படின்னு சொல்லி தட்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஏடிஎம்கே உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இங்க குறிப்பா அதுவும் நீங்க பேசுற பேச்சுக்கு தகுதி தராதரம் இல்லாம திருமாவளவன் வந்து 40 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியாகம் இருக்கு அந்த கட்சிக்கு. போற போகல 20 பேர் தான் இருக்கிறாங்கன்றீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு அந்த மறுப்பு கொடுத்தீங்கல்ல? வேற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் வந்து கட்சியில் இருக்க தலைமையில் இருக்கிறவங்க ஒரு முக்கிய நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசும்போது கேட்டா விஜயே கூட பொறுப்பேற்று இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு கண்டிக்கணும். எல்லாமே தற்குறிகள். நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து சீமான் அவர்களையும் சரி, நீங்க வந்து விசிகா தலைவர் வந்து திருமாவளவன் 2 பேரும் நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா அடி சாதாரண எலெக்ஷன் நேரத்துல சீமான் அவர்கள் பேசணும். அதாவது 3 முனை போட்டியோ 4 முனை அப்படி கிடையாது. பயப்படுறாங்க. சீமானை விமர்சனம் பண்றதும் நமக்கு மைனஸ், விமர்சனம் பண்ணாம கடந்து போனாலும் மைனஸ். இது பரவாயில்ல, பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார், திமுக ஒரு அணின்றாரு, அவங்க தாவேகா ஒரு அணியா, பிஜேபி தலைமையில் ஒரு அணின்றாரு, ஏடிஎம்கே அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. அதுதான் சார், சீமான சொல்லவே மாட்டாங்க. இது 2 விஷயம் இருக்கு. பிஜேபி தலைமையிலான அணின்னு சொல்லும் போது இவர் பெரிய வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரம்மா, அரசியல் வந்து பெரிய பாலிடிக்ஸ் பண்றாரம்மா, அவங்களுக்குள்ள மோதல். அப்படிலாம் கிடையாது. அங்க எப்படி இருந்தாலும் அவங்களே சொல்றாங்க அதை. சரிங்களா? இந்த இடத்துல விமர்சனம் ஏடிஎம்கே நேரடியா சொல்லாம ஏடிஎம்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ற குறைத்து மதிப்பிடுவதற்காக பிஜேபிக்குள்ள கொண்டு வராரு சார். மற்றும் சிலர்னு சீமான மற்றும் சார் கடந்து போக பயப்படுற நீங்க பயப்படுறீங்க. சீமானை விமர்சனம் பண்ணா நமக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா கணிசமான குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பயப்படுறீங்க. உண்மைதான். சீமானை பயந்து இப்ப எப்படின்னா வழியில போறீங்க, அந்த கூட்டமே சீமான முழுசா எதிர்க்குது. அந்த கூட்டம்லாம் ஒரு பொருட்டை யார கூட்டம்ன்றீங்க? இந்த தொண்டர்கள் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தற்குறிகள் சொல்லுங்க. தொண்டர்லாம் சொல்லாதீங்க. யாரும் இங்க எதிர்க்கிறதுலாம் கிடையாது. சீமான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாம்ப் அடிச்ச ஓட்டு சார். அது மாறாது. அது சாதாரண உழைப்புல வந்தது. அது ரத்தம் வேர்வையில வந்தது.
சீமான் தொண்டை கிழிய கத்தந்தனால சேர்ந்த கூட்டம் அது. அவ்வளோ ஈஸியாலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கலாம் முடியாது. சும்மா அவன் தான் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கானா, நீங்களும் இருக்காதீங்க. சீமானுடைய வாக்குகளும் விசிகா வாக்குகளும் சீமானுடைய வாக்குகளும் விசிகா வாக்குகளும் ஒரு நாள்ல வந்தது கிடையாது. ஆதவர்ஜுனா சொல்றாரு, அதாவது ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு, அவரை பத்தி நம்ம பேசவே வேணாம் அப்படின்னு. நான் பேரை சொல்றேன், சீமான் பேரை சொல்ல வேண்டியதானே? அவ்வளோ பயம் இருக்குல்ல, சீமான் பேரை சொல்ல வேண்டியதான்டா. ஏன் அவ்வளோ பயம் இருக்குல்ல? அவெல்லாம் பேசலாமா சார்? முதல்ல முழுக்க முழுக்க ஊழல்வாதிகளை கூட வச்சு வந்து ஊழலை ஒழிப்பு நீங்க நெளிகிறார். அரசியல் என்ன ஊழல் பண்ணது? அரசியல் இதுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சுத்தமா, பொது வாழ்க்கையில நீங்க சுத்தமா இருக்க முடியாது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். அவர்தான் எனக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு எந்த ஆசையும் உங்களுக்கு புரிதல் வரைக்கும் சொல்லுங்களேன். சினிமாவில் வந்து ஒரு 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு 200 கோடி சம்பாதிக்கிறதுக்கும் அரசியல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவராய் சம்பாதிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, வேண்டாம் எனக்கு அரசியல்ல சம்பாதிக்க வரல, வேண்டாம்ல. எந்த கட்சிக்காரட்டையும் வசூல் நான் சொல்றேன். நேத்து போன லயலா மணி வந்து மேடையில பேசினா 20,000 கேட்கறான். அப்புறம் அசிங்கமா பேசணும் சார். அவர் போற கன்வீனியன்ஸ், எது கன்வீனியன்ஸ்? எவ்வளவு கன்வீனியன்ஸ்? இங்க இருந்து கன்னியாகுமரி போறதுக்கு எவ்வளவு கன்வீனியன்ஸ்? என்ன பேசுறீங்க நீங்க? அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இவனுங்க. ஒரு மேடையில வந்து போய் வந்து பேசுறதுக்கு 20,000 ரூபாய் வாங்குறாங்க. எல்லா கட்சியிலும் அந்த உழைப்புக்கான ஊதியம். என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் வந்து அடிப்பட்டல அந்த தற்கொலை, இந்த தொண்டர்கள் இருக்காங்க, தற்கொலைன்னு தான் சொல்லணும். அவனுங்க எல்லாம் தாலியை வித்து அதை வித்து. உங்களுக்கு நீங்க 801 படம் பார்த்தீங்களா? நீங்க பாருங்க, அந்த படத்தை பாருங்க, நெட்ல இருக்கு. பாரதி ராஜாவோட படம் அது. ஒரு பாடமே எடுத்திருப்பாரு, ஒரு கட்சி தொண்டனை எப்படி சுரண்டுவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க எடுத்து பாருங்க. நீங்களாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து சீட்டு போனா அவங்க 1 கோடி கேட்கறான். 6 ஆளுக்கு வசூல் பண்ணிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? யார் யார் வசூல் பண்றது? தமிழக வெற்றி கழகத்துல யார் கண்ணு மணி தினம வந்து அவன் வசூல் பண்ணிட்டு இருக்கான். இதான் உண்மை. எல்லாம் புஷி ஆனந்த் பாத்துக்கிறாரு. அவர் கிழிச்சாரு. புஷி ஆனந்த் தான் மெயின் கொள்ளக்காரன். அங்க தொண்டர்கள், அதாவது கேட்டா வேட்பாளர் கிட்ட சுரண்ட வேலையை மெயின் வேலையை அவன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆளாளு அடுத்தடுத்து. விஜய்க்கு தெரியுமா சார்? விஜய்க்கு 6 மணிக்கு படுத்தா மறுநாள் காலையில் 8 மணிக்கு எப்படி அவனுக்கு தெரியும்? முதலமைச்சரா சொல்லுங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா? சமீபத்துல சிலர் எல்லாம் நம்ம நண்பர்கள் சிலர் போய் கட்சியில சேர்ந்தாங்கல்ல, அவங்க சொல்ல அப்டேட்டா சில தகவல்களை வச்சிருக்காரு. குறிப்பிட்ட சில 5-6 வீடியோக்குள்ளேயே நான் உங்ககிட்ட கொடுத்த பேட்டிய மாதேஷ் அந்த பேட்டியை எடுத்து காட்டுறாரு திரு விஜய். பாருங்க, உங்களே நல்லா தெரியும் பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சொன்ன தகவல். இது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. நான் திருமணி சொல்றேன். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுப்ப. மாதேஷ்னா எல்லாரும் தான் தெரியும். மாதேஷ் தெரியாதா? சேகவரவனா தெரியாம போலாம், மாதேஷ் தெரியாம. சேகவராவ தெரியும். அது டைட்டில் ஒன்னே போதும், மாதேஷ் அடிச்சு தூள் கலப்புறதுக்கு. விஜய் கூட நீங்க வெளியே வாங்கன்றீங்க. அவர் இல்ல, எல்லாம் ஓட்டர் ஐடியோட என் ஆள் வருவான், எல்லாம் விஜயா வருவான் அப்படின்றாரு. அதுவும் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் வந்து சினிமா வந்து ஜனநாயகன் படத்துல வச்சிருந்தாக்க கை தட்டிட்டு. இதெல்லாம் சினிமா வசனம் சார். நான் கூட சர்க்கார்ல ஒரு ஓட்டுக்காக தன்னுடைய தேர்தலையே நிறுத்தினார்ல விஜய். சரி, சரிங்களா? அவரு ஒண்ணு நம்புறாரு, வீட்டுக்கு ஓட்டர் ஐடியோட வரப்போறான், விஜயா வரப்போறான், விஜயா வரப்போறாங்க. ஏன் கட்சி தொடங்கி பாராளுமன்ற தேர்தல் அதை செஞ்சிருக்கலாமே? அவரு ஸ்ட்ரைட்டா சட்டமன்றம். அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. அதுதான் இங்க ஆப்பே. இப்போ நீங்க அப்படி ஒரு எய்ம் பண்ணனால தான் அதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவம் எல்லாம் இதுக்கு பிறகெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறங்கமும் ஆயிடுச்சு. நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நீங்க ப்ரூவ் பண்ணிடணும். இப்ப கூட நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எதிர்பார்த்து இவ்வளவு. இப்ப கூட நான் சொல்றேன், இப்ப சொல்லுங்க, தனித்து தான் போட்டி. அணின்னு சொல்றீங்க, கவனிங்க நல்லா. விஜய் பேசுறது நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? அணி. எங்கடா அணி? அணினா என்ன? நீ தனி. எங்க அணி காட்டு. அடுத்த கூட்டணி கட்சி காட்டுங்க. இன்னும் 25 நாள் இருக்கு சார். அது வந்த பிறகு நீங்க சொல்லணும் சார். இப்ப நீங்க அதிமுக அணி சார், கூட இருக்கிறாங்க சார் கூட்டணி கட்சி. திமுக ஒரு அணி சார், கூட்டணி கட்சி இருக்கிறாங்க சார். சீமான் தனி டிக்ளேர் பண்ணிட்டாரு. சீமான் தனி. நீ சொல்லு அணின்னு சொன்னல, அடுத்த கட்சியை காட்டு. வரும், வெயிட் பண்ணுவோம். எங்க வெயிட் பண்ணுவோம்? அப்ப நீ பேசக்கூடாது. இப்ப நீ தனி. சும்மா வந்து இங்க யாரை ஏமாத்துறது? இது தற்கொலைக்கு கூட்டத்தை ஏமாத்தலாம். அவருக்கான பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாரு? ஒரு பக்கம் சிபிஐ பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம். இருங்க, இது எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட வரலாற்றுல ஒரு நடிகருடைய படம் வெளியாகாமல் இவ்வளவு சிரமப்படுறத நான் பெரிய வரலாறு. இதெல்லாம் பெரிய வரலாறு சார். நீங்க ஏன் சார் நீங்க ஒரு ஆபாச சந்திக்காத ஏன் எத்தனை படம் இருக்குதா உங்களுக்கு தெரியல? அப்படி கிடையாது. நீங்க சென்சார் போர்டுல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பெரிய லிஸ்ட போடுவாங்க. குடோன்ல எவ்வளவு படம். விஜய் மாதிரி ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு சங்கடம் 69 படத்துல ஏதாவது விஜய் மாதிரி என்ன விஜய் மாதிரி பெரிய நடிகர் தான். என்ன பெரிய நடிகர்? என்ன பெரிய நடிகர்? நீங்க இதே மாதிரி நெருக்கடி கொடுத்தா தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் இல்லாம முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வரப்போகுது. இது ஒரு இந்த லோலாய் மணி சொன்னதை பேசுறீங்க. லயலா மணி அங்க லோலாய் மணியா மாறுறதை நான் பார்த்தேன். நிஜமாதான். இதை பேசும்போது நான் பார்த்தேன், அந்த காணொலி பார்த்தேன். சார் எல்லாம் தற்குறித்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க போய் மீடியால. இதெல்லாம் பெருமையா பேசுறீங்க. அவன் ஜானா இருக்கு சொல்லணும். 3 மாசம் கழிச்சு அப்படி நடந்தோம்ல, பேசி அடி வாங்குறீங்க. நீங்க
தாறுமாறா அடி வாங்கினுங்க. ஒரு பக்கம் செஞ்சில் ஒரு பக்கம் அடிக்கிறான், ஒரு பக்கம் சாட்டை ஓங்கி ஓங்கி அடிக்கிறானுங்க, மண்டையிலே அடிக்கிறானுங்க. பேசுறீங்க, ஒரு ஒழுங்கு மரியாதை பேசுறீங்களா? அது என்ன இது? அவர் முதலமைச்சர், ஏன் ஜனாதிபதி ஆன பிறகு வெளியிடுங்களா ஜனநாயகன்? வேற ஏதாவது சொல்லிடுறாங்க. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு வெளியிடுறாங்களாம். பேசுற பேச்சு முட்டை கொடுக்குறது ஒரு அளவாகனா? எல்லாமே நானும் பார்க்குறேன். அந்த சோசியல் மீடியாவில் போய் உட்காந்து பேச கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கடா. வந்து கேள்வி கேட்டால் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் எந்த கேள்வியும் பதில் சொல்லணும். பதில் சொல்ல தெரியாமல் போய் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன். அதை போய் சேர்றவங்கெல்லாம் தற்கொலையாரு. அவன் பேசுகிறான் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதல். அதுக்கு நீ விளக்கத்தை சொல்லிட்டு, அதுக்கு நீ கருத்தை சொல்லிட்டு தெரியும், அதுக்கப்புறம் நீ வந்து உன் குரலை மாத்தின, அந்த கர்மம் பிடிச்ச அந்த குரலை நீ மாத்தின பார்த்தீங்களா? எது என்னமோ நீ ஒரு 3 வார்த்தை சொல்லி திமுக சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமைக்குரிய கிடையாது. நீங்க திருக்குறளை அவமானப்படுத்துறது. திருக்குறளை 3 முறை கேக்குறாங்களா அங்க இருக்கிற தொண்டர்கள்? இது செட்டிங், இது செட்டிங், கேட்கறது செட்டிங். இன்னைக்கு ட்விட்டர்ல லயோலா மணி நான் தான் கேட்டேன் சார். அவரு இதுல வேற பேர் செட்டிங் சார். இது லயோலா மணி சொன்னா இன்னும் அதுக்கு செட்டிங் கன்ஃபார்ம். அவன் புஷியானந்த் சொல்லுவான், ஏய் மணி இதை வந்து தலைவர் இதை சொன்ன உடனே நீங்க என்ன செய்யுங்க, ஒன்ஸ் மோர் கேளுங்க. இதெல்லாம் ஜான் கூட நெருங்கி பழகணும் எனக்கு தெரியாதா? என்ன மாதிரி 3 முறை கேட்டு சொல்லுங்க. அவ்வளவு தைரியம் இருக்கா முதல்ல? அவ்வளவு தைரியம் இருக்கா முதல்ல? அங்க கேட்க வைக்கப்பட்டது இது. அங்க நீங்க சொல்லிட்டீங்க. எதுக்குன்னா அது மீண்டும் மீண்டும் சொன்னா பதிவாகி ட்ரெண்ட் ஆகணும். ஒரு மயிரம் ஆகல. இதான் உண்மை. ஒன்னும் ஆகல. திருக்குறள் நீங்க அவமானப்படுத்துறீங்க. நீங்க பேசலாமா சார்? திமுக எல்லாம் ஒப்பிட்டு கலைஞர் குரலையும் பார்த்திருப்பியா? புரட்டிருப்பியா நீ? 10 பக்கத்தை புரட்டிருப்பியா நீ? முகப்பாட்டையும் பார்த்திருப்பியா நீ? இப்ப புரட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. எங்க புரட்ட ஆரம்பிச்சிருப்பாரு? தான் பார்த்தேன். நீ முதல்ல அப்படி பேசுறதா கூட அங்க ட்ரைனிங் சரி கிடையாது அவனுக்கு. யாரு அப்படி நீங்க கொடுத்தா முதல்ல பாருங்க, கூட இல்லாம தான் அப்படி கிடையாது. நீங்க அப்படி சொல்றதா முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? முட்டாள் பசங்களுக்கு நான் சொல்றேன், நேத்துக்கு பேப்பர் இல்லாம தான் பேசினாரு. இது என்ன பெரிய உரை? அப்படியே 1 மணி நேரம் உரையை நிகழ்ச்சி போலாமா சார்? முதல்ல இது முடிச்சிடுறேன். முதல்ல அப்படின்னா கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்கணும். கரெக்டாக இப்போ போய் சேர்ந்தவன்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஃபெலிக்ஸ் இவெல்லாம் போய் சேர்ந்து வரும், கை தட்டின்னு அவனும் விசில் வச்சான் கொஞ்சம் மாதிரி ஆயிட்டானுங்க. நான் பார்க்குறேன். நான் பரிதாபமாக இருக்குது ஃபெலிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப மரியாதை இருந்தது. ஃபெலிக்ஸ்லாம் எங்கேயோ இருந்து எங்கேயோ கீழே விழுந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டோம். அப்படி போனாலும் கூட அப்படியே நீங்கள் வந்து குரல் வச்சு நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன், அதுக்கு நீங்கள் விளக்கத்தை சொல்லணும். தெரியும். சவால் விட்டு சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது ஊடகத்தில் விட்டோம் அந்த குரலுக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க. தெரியும் சார். தெரியாது. ட்ரைனிங் கொடுத்தா முதல்ல அதை நீங்க சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு குரல் மாத்துறீங்க பாத்தீங்களா? அப்புறம் நீங்க அந்த குரலை சொன்னீங்கன்னா அதுதான் கரெக்டா ரீச் ஆகும். அப்ப நீங்க 2வது ரிப்பீட் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இதை போட்டுட்டு இது செட்டிங், அங்க இருக்கிறவங்களை கேட்க வைக்கிறது, அதுக்கப்புறம் பதில் சொல்ல இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர் கேட்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய சந்தானமானி பேசுறோம். அப்புறம் நம்ம என்ன அவ்வளவு பெரிய காமெடி ஒண்ணு நான் பண்ணலையே. அப்படிதான் இருக்கு. தற்கொலைகள் கூட்டம் சார், முழுக்க முட்டாள் கூட்டங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறான். நானும் பாக்குறேன். யாராவது அங்க இருக்க நீங்க இப்ப நான் கேட்கிறேன், அங்க 2 பேரை வர வைக்கிறீங்க. அங்க 2 பேரை வர வைக்கிறீங்க. ஒருத்தர் அவர் பேர் எனக்கு தெரியல, யாராவது அவர் இவருக்கு சொம்படிக்கிற ஆள் தான் வச்சுங்க, யாருக்கு விஜய்க்கு. அவரை கூப்பிட்டு வச்சு வைக்கிறீங்க. 2 பத்திரிகையாளர்கள் அங்க. மணியன் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. நான் என்ன தற்கொலை நினைச்சிடாதீங்க, பொருள் என்னன்னா அதுதான் அர்த்தம். கட்சி சார்பில்னா 3வது ஆண்டு விழாவில் உங்களுக்கு என்ன வேலை? அங்க சீஃப் கெஸ்ட்னு சொன்னா நீங்க எங்க உட்காரணும்? உங்களை கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டா போக மாட்டோம் முதல்ல. ஏன்னா நான் அறிவார்ந்த கூட்டத்துல ஒரு மூலையில உட்காரணும்னு நினைப்பேன். நான் எங்க அறிவார்ந்த கூட்டத்துல ஒரு மூலையில உட்காரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம எல்லாருடைய பேச்சையும் கேட்க முடியும், நம்ம வந்து அமைதியா யோசிக்க முடியும். அப்படிதான் எந்த நிகழ்வு போனாலும் அப்படிதான். நான் கடைசியா தான் உட்காருவேன், முதல்ல உட்கார மாட்டேன். ஆனால் இங்க நீங்க போறீங்க சீஃப் கெஸ்ட்னா உங்களுக்கு முதல் வரிசையில விஜய் பக்கத்துல உட்காந்துருக்க மணிய டிஎஸ்எஸ் மணி 2வது வருஷம் 3வது வருஷம் உட்கார வைக்கிறீங்க. அங்க போய் நின்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. முதல்ல கேட்டா என்ன தற்கொலை நினைச்சிடாதீங்க, என்ன தற்கொலை நினைச்சு அப்புறம் என்ன நான் வந்து எந்த அரசியல் கட்சி சாராதவன். அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க கரூர் நிகழ்வு வந்து ஒப்பிடுறீங்க, அதெல்லாம் ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மன்னர் பரம்பரைன்றீங்க. அந்த மன்னர் பரம்பரை பேர் என்ன? ஏன் பயம்? நான் கேட்கிறேன். நான் தான் பேசுவேன். ஒருத்தர் சாருன்னு நினைச்சிட்டா அப்படியே சுட்டி காட்ட டைரக்டா சொல்லணும், பேரை சொல்லணும். ஏன் பயப்படுறீங்க? பேரை சொல்லல. மன்னர் பரம்பரைன்னா மக்களை சந்திக்காம வந்துட்டாங்களா? மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் எல்லாருமே மக்களை சந்திச்சு மக்கள் ஓட்டு போட்ட மன்னராட்சி மன்னர்னு மு.க. ஸ்டாலின் சொன்னா வாக்களித்த மக்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா மட்டமா பண்ணீங்க ஒப்பிடுறீங்கன்னு அர்த்தம். சரி, 3வது ஆண்டு எப்படி இருக்கும்? 3வது ஆண்டு கிடையாது. இது எல்லாமே இனி வந்து கண்ணீர் அஞ்சலி ஆண்டா தான் இருக்கும். ஒரு ஆண்டும்
அந்த கரூர் சம்பவத்துக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா அது ஒப்புக்கொள்கிற, அதாவது குறைஞ்சபட்சம் மினிமம் அண்டர்டேக்கிங் எடுக்கணும். நீங்க வந்து டான்ஸ் ஆடுறீங்கன்னா ஒரு தலைவன் சார் அது நிகழ்வு கேவலமா நீங்க அதை நான் ஒத்துக்க நிறைய மாட்டேன். தலைவர்கள் இப்ப டான்ஸ் ஆடுறாங்க, பாருங்க, பாட்டு போறாங்க, அதெல்லாம் இதை- நடக்குது. இதை நீங்க ஒரு மோடி தலைவர் கூட மோடி கூட முரசெல்லாம் கூட்டினாரு, சார், நிறைய விஷயங்கள் மோடி பார்த்தோம்னா. நான் சார் திருப்பி நான் சொல்றேன் சார், நீங்க யாரெல்லாம் யாரோட போய் ஒப்பிடுறீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பாவத்தை பண்றீங்க நீங்க. மோடியோட ஒப்பிட முடியுமா சார்? மோடியோட சீனியாரிட்டி என்ன சார்? எங்க இருந்து வந்தார் சார் அவரு? சொல்லுங்க. கலைஞர் இப்ப நான் கேட்கறேன், நம்ம ஏற்கனவே பேச சரியாயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, மோடி கூட என்னுடைய ரோல் மாடல் சொல்லுவாரு. பொறுத்து வந்து பாருங்க. நம்ம ஏற்கனவே பேசணும் தானே. தேர்தல் நீங்க அடுத்த பாருங்க, முதல் கட்டம் இப்ப என்ன செஞ்சிட்டீங்க? ம். ஊழலுக்கு எதிர்த்து போராடுங்க ஜெயலலிதாவை நீங்க ரோல் மாடல் எடுத்துட்டீங்க. அவர் சொன்னதா சொன்னாங்க. ஆமா, சொன்னது இல்ல, நீங்க மறுக்கணும்ல. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. என்டிடிவில கூட சார், என்டிடிவில தான் சார் இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, பேட்டி எடுக்க போனவங்க பரிதாபமா இருக்கு பாவம். அந்த ஒரு நேஷனல் மீடியாவோட நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்கு. சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நேம் இருக்கு. ஆனா எப்படி இருக்கு பாருங்க, போய் பனையூர்ல போயிட்டு ஏதோ அவன் போட்ட சாப்பாடை தின்னுட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதான் உண்மை. நீங்க கலைஞரை நீங்க சொல்றீங்க. இப்போ ஏறக்குறைய நீங்க அண்ணா வந்து எம்ஜிஆர் வந்தாரு, கலைஞர் வந்தாச்சு, ஜெயலலிதா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் யாரை கொண்டு வரணும்? உதயநிதி ரோல் மாடல், ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, இவங்களெல்லாம் நீங்க ரோல் மாடலாக இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி ரோல் மாடல் சொல்லுவீங்க. அடுத்தது என்னடா உங்களுக்கு இருக்கு? ஒண்ணு ஒரு தனித்துவம் இருக்கா? ஒரு தனித்துவம் இருக்கா? தத்துவம் தான் இல்ல, தத்துவம் இல்ல, தனித்துவமா இருக்கா? தேர்தல்ல பாத்துறலாம். எங்க தேர்தல்ல ஒண்ணும் கிடையாது சார். நான் மீண்டும் சொல்றேன், இதே தான் நான் சொல்றேன். ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுன்றது வீட்டுக்கு ஒரு ஓட்டு சார், ஒரு ஓட்டு ஆகிட்டு சார், ஒரு ஓட்டு கூட வச்சுங்க. அந்த ஒரு ஓட்டு கூட நான் சொல்றேன் 2 ஓட்டுன்றேன். ஒரு 10 வீடு இருக்குன்னா 2 வீட்டுல வரும். அதை வச்சுலாம் நீங்க ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. விஜய்க்கு வந்து சரிவு எப்போ வந்து உங்க கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிமிடம் வரைக்கும் யாரும் வரலையோ அது வந்து மிகப்பெரிய சரிவு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த தைரியம் வரல பாத்தீங்களா? தனித்து போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இந்த நிமிடம் வரைக்கும் வரல. இன்னும் நீங்க எதிர்பார்க்குறீங்க எங்கேயாவது கழட்டி விட்டாங்கன்னா எப்படி இந்த செங்கோட்டையன் வந்து சேர்ந்தாரு, எடப்பாடி தூக்கி போடுற அந்த வேஸ்ட் இந்த என்ன சொன்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்கிராப். அந்த ஸ்கிராப் எல்லாம் வந்து அதே மாதிரி கேட்டால் கூட்டணிக்கு ஒத்து வராத கட்சிகளை ஏதாவது தூக்கி வெளியே போட்டாங்கன்னா, இல்லை சீட்டு கொடுக்க முடியலைங்க எங்ககிட்ட, எங்களால் அகாமடேட் பண்ண முடியல, அந்த கட்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதனால இந்த நிமிடம் வரைக்கும் உங்களால் தனித்துன்னு சொல்ல முடியல. காங்கிரஸ் வச்சு சீன் போட்டீங்க. காங்கிரஸ் உங்களை வச்சு சீன் போட்டு இப்போ கேட்டால் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துது. இது எவ்வளோ பெரிய அவலம் பாருங்க. காங்கிரஸ் நீங்க எதிர்பார்த்தீங்க என்ன தனியா தான் நிப்பாங்களா? தனியா தான். யாரு தனித்து தான் அதை உங்களுக்கு டிக்ளேர் பண்ணதுக்கு அதுதான் நான் தனித்து சொல்றேன். இதுதான் தோல்வி, இதுதான் தோல்வி. என்னங்க நான் உங்களால சொல்ல முடியல பாருங்க. சீமானுக்கு இருக்கிற கட்ஸ், சீமானுக்கு இருக்கிற கட்ஸ் எந்த கட்சிக்கும் கிடையாது. சரி, அகில இந்திய அளவுல எந்த கட்சியும் கிடையாது. அந்த போட்டி கூட வரலாம்ல. ஒருவேளை தனித்து போட்டியிடுற சீமான், தனித்து போட்டியிடுற விஜய் சான்ஸே கிடையாது. ஒருபோதும் கிடையாது. சீமான் கால நக்கலாலும் கூட்டணி வைக்க மாட்டார். நான் சொல்றேன், சீமான உள்வாங்கின விஷயத்துல சொல்றேன். நான் ஒன்னும் சீமான் போட்டி அப்படி கடுமையா இருக்கலாம்ன்ற. எப்படி போட்டி? எதிர்த்துரும் சார் தெரிஞ்சது சார். சீமான் நான் மீண்டும் சொல்றேன், சீமானுக்கு போட்டி சீமான் தான். அங்க வந்து அவங்க ஒரு இலக்கை நோக்கி நகர்றாங்க சார், மெல்ல மெல்ல நகர்றாங்க. அது 8ன்றது 10 ஆகலாம், 12 ஆகலாம், 14 ஆகலாம். ஒருவரையும் முட்டுக்கடை கொடுக்கறதே, முட்டுக்கட்டை ஆக்குறதே அந்த கட்சி நாத்தாக்க வளர்ச்சியை தடுக்கிறதே யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த போன்ற நடிகர்கள் தான். இது போன்ற நடிகர்கள் தான். கமலஹாசன் வந்தாரு, அவர் தடுத்தாரு. இப்போ அடுத்தது இவங்க வந்து தடுக்கலாம். ஆனால் அந்த தடையெல்லாம் தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணுவார். காரணம் கேட்டால் அது ஸ்டாம்ப் படிச்ச ஓட்டுன்னு சொல்லிட்டேன். ஆனால் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து ஓட்டு வரும்? இப்ப நீங்க நினைக்கிறீங்க நியூ ஓட்டர்ஸ் வச்சு நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது சார். பாத்துருவோம். எலெக்ஷன் கிட்ட வருது. 10% தாண்டுதான் பாருங்க. ஊழல்னு நீங்க பேச தகுதியே கிடையாது. நீங்க லாட்டரி விற்கிறவனையும், கல்வி வியாபாரம் பண்றவனையும், சாராயம் விற்கிறவனையும், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவனையும், ஒரு முன்னாள் ஊழல் அமைச்சரையும் வச்சுக்கிட்டு வரியை கேஸை வச்சுக்கிட்டு ஊழல் மயிர் மட்டன் பேசிட்டீங்க. அசிங்கமா பேசுறேன் நான். அதற்கு ஒரு மரியாதை இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படி ஒரு பயணம் கிடையாது. சுடுகாட்டுக்கு தான் பயணம். அவனுக்கு பயணம். அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ணட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார்.